சொல்லுங்க பார்வதி பண்டிட், அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க. நான் கேட்டது உங்களை. நான் கேட்டது அவங்கள. நகையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வர சொன்னாங்க. அங்க பணம் இவ்வளவு காமிச்சாங்க. அவ இங்க வந்து இவ்வளவு பெரிய கதையை சொன்னா. எனக்கு இந்த விஷயம் வர்றப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே இருக்க மாட்டேனே. இவங்க அத்தை இல்ல, லேடி சகுனி. நீ கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவ மூஞ்சில பணத்தை வீசி எறிஞ்சு செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருமா, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரேடியா செட்டில் பண்ணிடலாம். இந்திரா, அதிகமா பேசுற. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இருக்கிறதுனால தான் இன்னும் உங்க மதிப்பு குறையாம இருக்கு. நீங்க பார்த்ததும் கேட்டதும் உண்மை கிடையாது இந்திரா. எது அப்ப உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. உண்மைங்கிறது சொல்லி புரியறது இல்ல, மனசால புரிஞ்சுக்க வேண்டியது. எதுக்கு மழுப்புறீங்க? உங்களை நம்பி எங்க அம்மாவை நான் ஒதுக்குனேன். அவங்கள உங்க லேபர்ஸ் கொல்ல வந்தப்பவும், குழந்தை விஷயத்துல லேபர்ஸ்க்காக நீங்க பறிச்சு பேசினப்பவும், இந்த வீட்டுக்கு நீங்க குடிச்சு வந்தப்பவும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்து நடு வீட்டுல வச்சு அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொன்னப்புறமும் என்ன பொறுத்து கொடுக்குறீங்களா? உங்களை நம்புறதுக்கு நான் இனி தயாரா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போகான்னு சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களாட்ட நான் படிக்காதவ இல்ல. இந்திரா, அகங்காரத்தோட இருக்கிற அந்தஸ்தும் தான் தான் பெரியவங்கிற மமதையும் படிப்பு டிகிரின்னு வாழுற வாழ்க்கையும் எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு மெக்கானிக்க காதலிச்ச உன்னோட மனசையும், கலெக்டர்னு பார்க்காம என் குடிசைக்கு வந்து வெறும் தரையில படுத்தவும் பெருந்தன்மையையும், இருந்த அந்தஸ்து உதறிட்டு வந்தவும் பிடிவாதத்தையும் பார்த்துதான் இந்த பங்களாக்குள்ள நான் வந்தேன். ஆனா நீ கேட்க கூடாத வார்த்தையை நடு வீட்டுல 4 பேருக்கு முன்னால வச்சு உன் புருஷனை கேட்டு அவமானப்படுத்திட்ட. இருந்தும் நான் உன்னை வெறுக்கல. அதுக்கு காரணம் நான் ஓ அளவுக்கு படிக்கலனாலும் உன்னை விட நான் பண்புள்ளவங்கிறத நீ மறந்துடாத. பாவம், நான் ரோடுக்கு வந்து விழுந்துட்டேன். கோட்டீஸ்வரங்களோட காரை ரிப்பேர் செய்யறதுனால மட்டும் நீயும் கோட்டீஸ்வரன் ஆயிடலான்னு பாத்தியா? என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணே என்னை எதுக்குற அளவுக்கு செஞ்சேன். ஒரு வகையில நான் தோத்து போயிட்டேன். என் பொண்ணு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான்னு நினைச்சேன். அது நடக்காம நீயே வெளியே வந்துட்ட. அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். இல்ல, எங்க 2 பேரையும் பிரிச்சு நீதான் ஜெயிச்சிட்ட. ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்ச ஒரு தாயா நீ தோத்து போயிட்டங்கிறத மறந்துட்டு பேசுற. உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன் இந்திரா என்கிட்ட வருவா? அது நான் செத்தாலும் நடக்காது. அது நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க.